அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று புதிய ஒரு கட்சிக் கொடி அறிமுகம். ஆம், அது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி. கேப்டன் விஜயகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், அடுத்தபடியாக அரசியலுக்கு வந்திருப்பவர் நடிகர் விஜய். தமிழகத்தில் இரு பெரும் கட்சிகளுக்கு நடுவில் எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தில் அமர்ந்த பெருமை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. திரையுலகம் பல முதல்வர்களை தமிழ்நாட்டிற்கு தந்துள்ளது. அவர்கள் அனைவரும் வரலாற்றில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அதே திரைத்துறையிலிருந்து விஜய் 30 வருடங்களுக்கும் மேலான திரைத்துறை அனுபவம். அந்த அனுபவம் விஜய்க்கு கை கொடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியல் என்பது அவரவர் பிறப்புரிமை. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். எவராலும் அதை தடுக்க முடியாது. ஆனால் அதே அரசியலில் நிலைத்து நிற்பதற்கு மக்களின் செல்வாக்கு அவசியம். அந்த செல்வாக்கை நாம் தெரிந்து கொள்ளும் இடம் தேர்தல். அரசியல் என்பது சாதாரணமானது அல்ல. அரசியலுக்கு வருவதற்கு ஒரு தில்லு வேண்டும். அந்த தில்லு தனக்கு இருக்கிறது என்பதை விஜய் அவர்கள் வெளிப்படுத்திவிட்டார். அரசியலில் யாரும் யாருக்கும் போட்டி கிடையாது. மக்களின் தீர்ப்பே இறுதியானது. மக்களை மீறி அரசியலில் எதுவும் நடந்து விடுவதில்லை. அந்த மக்களின் நம்பிக்கையை பெறுவதென்பது அவ்வளவு சுலபமல்ல. இது விஜய் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். தெரிந்தும் வந்திருக்கிறார் என்றால் அதுதான் நம்பிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழக மக்கள் எழுதப்போகும் நாளைய தீர்ப்பு என்னவென்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். துணிச்சல், தன்னம்பிக்கை, முன்னேற்றம் இவற்றை மையமாக கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை துவங்கியிருக்கும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.